செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது தன்வி. இறுதிக்கட்ட பரப்புரையில் 300க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர் ராஜசேகர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட முக்கிய நகர் வீதி வழியாக பிரம்மாண்ட பேரணியாக வந்த அதிமுகவினர் கழுகு காட்சி. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதி வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவுபட உள்ள நிலையில் இறுதி பிரச்சாரமாக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி மற்றும் சோமசுந்தரம் தலைமையில் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து திறந்தவெளி வாகனத்தில் வாகன பேரணி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவுடன் இருசக்கர வாகனத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் இருந்து புறப்பட்டு டோல்கேட் செட்டி தெரு, ரங்கசாமி குளம், கீரை மண்டபம், பிள்ளையார் பாளையம், நான்கு ராஜ வீதி, பேருந்து நிலையம் போன்ற முக்கிய நகர வழியாக வலம் வந்து பேரணி நிறைவு பெற்றது. இறுதி கட்ட பிரச்சாரத்தில் 300க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பேரணியாக வலம் வந்த கழுகு பார்வை காட்சி ரம்மியமாக காட்சி அளித்தது. கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து செய்தியாளர் தினேஷ். எடப்பாடியாரின் ஆட்சி பெற்ற வெற்றி வேட்பாளர் ராஜசேகர் அவர்கள் இரட்டை இலட்சத்தில் வாக்குகளை கேட்டு 19/4/2024 அன்று மறந்து வேற எந்த சின்னத்தில் வாக்களிச்சுடாதீங்க. ஒரு தடவை வாக்களிச்சுதான் இன்னைக்கு பாருங்க. சின்னத்துக்கு வாக்களிங்க என கேட்டு உங்களுடைய பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி இதோ வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். உங்களது சின்னம் வேட்பாளர் சின்னம். சேகரவர்கள் இந்த வாகனத்தில்